வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டையும் நம்ம நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும். இந்த காரியங்களில் ஒரு பண்பாடு வச்சுட்டு பண்ண நம்ம இதுதான் கடவுளுக்கு நம்ம பண்ணுற வழிபாடு. 30 வருஷம் ஆகிருக்கு இப்போது நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆரம்பித்து. நான் எத்தனையோ நாட்டில் போய் வந்திருக்கேன். ஆனால் எந்த நாட்டில் போனால் கூட ஒரு விஷயம் உறுதியாக நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா, ஆன்மீகம் இல்லை ஒரு மனிதத்தன்மை அதிகமாக நம்ம பார்க்கறது நம்ம நாட்டில் தான். அதுவும் நம்ம நாட்டின் கிராமத்தில். நீங்கள் ஜப்பான் போனீங்கன்னா ஜப்பான்லேருந்து அவங்க டீம் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எல்லாம் சேர்ந்து உழைப்பாங்க. தனிக்காட்டு ராஜா மாதிரி இல்லை. ஒரு லீடர் அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் நடந்துப்பாங்க, நல்லா நடக்கிறாங்க. அதே மாதிரி ஜெர்மனிக்கு நம்ம போனோம்னா அங்கே அவங்க என்ன வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. டைம்னா டைமு 7 மணின்னா 7 மணிக்கு இருப்பாங்க. ஒரு செகண்டு முன்ன பின்ன இருக்க போகாது. அவங்கக்கிட்டேருந்து நம்ம அதை கற்றுக்கணும், ஜெர்மனிலேருந்து. அதே மாதிரி வெள்ளைக்காரர் பிரிட்டிஷ்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, அவங்க இந்த மேனரிசம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கன்னுவாங்க, உட்காருங்கன்னுவாங்க. ஒரு மாதிரி அவங்க பேச்சுவார்த்தை மற்றவங்களோட எப்படி பண்பாடுன்னு சொல்கிறோமோ என்ன சொல்லுவோம், மேனரிசம், பண்பாடு, அது அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கணும். அப்புறம் அமெரிக்காவுக்கு நம்ம போனோமா, நான் அவங்கக்கிட்ட என்ன கற்றுக்கணும் தெரியுமா? அவங்க அமாவாசை அன்னைக்கு ஒரு சந்திரனை விற்றுட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ புத்திசாலி. மார்க்கெட்டிங் பண்ணோன்னா வியாபாரத்தில் அவங்கள விட்டா இல்லை. அமாவாசை அன்னைக்கு ஏதோ அங்கே தெரியுது பாரு சந்திரன், அதை விற்றுருவாங்க. அப்படி காமிச்சிட்டோம். அவ்வளோ அவங்க இந்த வியாபாரத்தில் அவ்வளோ ஒரு கலை தெரிஞ்சவங்க. இப்போ நம்ம நாட்டுக்கும் அணுவெல்லாம் எவ்வளோ $60 பில்லியன் நம்ம நாட்டுக்கு விற்றுட்டு போயிட்டாங்க. இன்னும் எத்தனை வருஷம் நம்ம அதை சரியாக்கணுமோ நம்ம நாட்டில் ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு கடனில் நம்ம முழுகிற மாதிரி ஆகலாம் இந்த அணு இதில். நான் அந்த இங்கே எந்த ஊர் அது, இந்த பக்கத்தில் இந்த ஊரில் எடுத்தாங்களே, புரந்தபால், கூடங்குளம். கூடங்குளத்தில் எத்தனை பேர் உண்ணாவிரதம் இருந்து 25,000. அவங்களுக்கு எல்லாம் நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி நம்ம சமுதாய மக்களாக எழுந்து நின்று நாட்டு நிலைமைக்கோசரம் நம்ம போராடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு புதிய யுகமே ஆரம்பித்து விட்டதுன்னு நான் சொல்லலாம் இப்போ. ஏன்னா இது வரைக்கும் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணிட்டு போகணும், நம்ம பாட்டுக்கு சும்மா நம்மளுக்கே நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறத விட்டுட்டு நம்ம ஏன் அதில் தலையிடுவானேன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லாத பொதுமக்கள் ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாயிருக்கிறது. பொதுமக்கள் ஏந்து நின்று இருக்கிறாங்க. நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அதை நம்ம பார்க்கணும். இப்போ என்ன எடுத்து அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, முதல்ல எனக்கு பிறகு என் பார்ட்டி, அதுக்கு பிறகு எதான சொச்சம் எதான இருந்தால் நாட்டுக்காக யோஜனை பண்ணுறாங்க. அந்த மாதிரி அரசியல்வாதிகளால் நம்ம நாட்டு குட்டிச்சோறாக போயின்னுருக்கு, கடனில் மூழ்கி போயின்னுருக்கு. அதனால ஒரு புத்துணர்ச்சி உண்டாயிருக்கிறது. இப்போது ஜனங்கள்லாம் சேர்ந்து நின்று இருக்காங்க. போன வருஷம் நாங்கள் 14 ஸ்டேட்டில் ட்ராவல் பண்ணோம். எல்லா இடத்துலையும் போய் ஒரு 54 சிட்டிஸை நம்ம போய் அங்கே ஜனங்களை இது மாதிரி லட்சக்கணக்காக மக்களை ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்க சொன்னேன். என்ன சொல்லுவோம் ப்ராமிஸ் எடுத்துக்கிறது? உறுதிமொழி. எனக்கு அவ்வளோ நல்லா இலக்கிய தமிழ் தெரியாது, ஏதோ மழலை தமிழ் தான் பேசுவேன். புரியுறது இல்லையா உங்களுக்கெல்லாம்? நான் பேசுகிற தமிழ் புரியுறதோ? உறுதி
உறுதிமொழி. அந்த 14 ஸ்டேட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். 54 நவம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் 54 சிட்டிஸில் ட்ராவல் பண்ணி அவங்க எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க. என்ன? ஊழலுக்கு நாங்கள் சகமதிக்க மாட்டோம். பாரு, 2 கை சேர்ந்தால் தானே இப்போ சத்தம் ஆகும். நம்ம கொடுக்காத இருந்தால் வாங்கிக்கிறவன் எப்படி வாங்கிப்பான்? நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எல்லாரும் எடுத்தாங்க. 2வது உறுதிமொழி என்ன எடுத்தாங்க? எல்லாரும் ஒரு ஸ்டிக்கர் பண்ணிட்டோம். நான் இங்கே லஞ்சம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் பண்ணி, நான் நேர்மையான மனுஷன், லஞ்சம் எடுக்க மாட்டேன்னு ஸ்டிக்கர் பண்ணி நம்ம பசங்கள்லாம் போய் எல்லா ஆஃபீஸர் டேபிள்லையும் ஒட்டிட்டாங்க. அதனால் யாரான கொடுக்கணும்னு ரூபாய் கையெடுத்த கூட அந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு கொடுக்க முடியாத பாடும். 3வது இந்த ஜன் லோக்பால் பில்லுன்னு. எனக்கு என்ன தோணிதுன்னு, இந்த இவர் வயசானவர் 77 வயசில் இவர் உண்ணாவிரதம் நான் உட்காரேன்றார். எனக்கும் பழக்கம் இருக்குது நிறைய உண்ணாவிரதம் பண்ணாத. நாம் இன்னும் சின்ன வயசுக்கார நாம் உட்காரலான்னு எனக்கு தோணித்து. அவரை வேண்டாம், அவர் பதிலாக நான் உட்காரலாமான்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கு, நான் உட்காந்தேன்னா பல நாட்களில் இதோட ஒரு பிரபாவம் உண்டாயிடும். எல்லாம் நம்ம எம்பசி முன்னே ஆயிரக்கணக்காக ஜனங்க போய் அர்ஜென்டினாலையும் பல்கேரியாலையும் ஜெர்மனிலையும் நம்ம நாட்டுக்கே ஒரு பேரு கேட்டுற மாதிரி அங்கே ஜனங்கள்லாம் எதானா பண்ணிவிட்டாமோ கஷ்டமாயிடுமே. அப்படி அங்கெல்லாம் ஜனங்கள்லாம் எழுந்து நின்ட்டாக்க நாட்டுக்கு கெட்ட பேர் வந்துடுமே அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பேக்ரவுண்டில் உட்காந்து அவருக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா இதுக்கு பழக்கம் இருக்குது பாருங்கள், நம்மளுக்கெல்லாம் பழக்கம் இருக்குது. 10 நாள் 15 நாள் இப்படிலாம் உண்ணாவிரதம் இருந்திருக்கும். ஆனால் உண்ணாவிரதம் ஏதோ அரசியல் ஒரு ரீசனுக்காக இருக்கலை. உண்ணாவிரதம் தியானம் நிலைக்கு, தியான நிலையால் யோகா அப்படி ஒரு மனசில் வந்ததுன்னா உட்காந்து பண்ணுவோம் அப்படிலாம். அதனால் யோகம், எல்லாரும் யோகத்தை கற்றுக்கணும். யோகம், தியானம், இந்த பயிற்சியெல்லாம் கற்றுட்டு நம்ம வாழ்க்கையில் அமைதியும் இனிமையும் நாம் கண்டு கொள்ளலாம். அன்புமயமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தியான நிலை, கொஞ்சம் நேரம் தியான நிலை நம்ம கற்றுக்கணும். பண்ணுறீங்களா? நீங்கள் எல்லாரும் பண்ணுறீங்களா தியானம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துருக்குறாங்களே, அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக கொடுக்கறது. கிராமத்தில் இது மாதிரி வேலையெல்லாம் நடக்கணும், இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய நடக்கணும். கருப்பு பணம் நிறைய நம்ம நாட்டிலேருந்து எடுத்துன்னு போய் வெளிநாட்டில் வச்சுருக்குறாங்க நம்ம அரசியல்வாதிகளும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும். எவ்வளோ இருக்குது கருப்பு பணம்னா? என்ன கருப்பு பணம் தானே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கருப்பு பணம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா $3 ட்ரில்லியன் வச்சுருக்குறாங்க. அது என்ன கணக்கே போட முடியாது. எவ்வளோ அதுக்கு சைவர் சேர்த்துட்டே போகலாம். ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைவர் போயிடும். அவ்வளோ ரூபாவை நம்ம நாட்டின் பணத்தை கொண்டு போய் வெளியில் வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லா நாட்டிலையும் சுற்றி அங்கேருந்தெல்லாம் ஜனங்களுக்கு நம்ம நாட்டுக்கு உதவி பண்ணுங்கன்னு நாம் சொல்லிட்டு வரோம். வெளியிலேருந்து இங்கே உள்ள நம்ம ரூபா கொண்டு பார்த்தோம்னா இவங்கெல்லாம் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. இது பெரிய அபராதம், இது பெரிய ஒரு வன்முறைன்னே சொல்லலாம். நாட்டுக்கு என்ன சொல்லுவோம்? இது துரோகம், தேச துரோகம். இது பெரிய ஒரு தேச துரோகமாக அவ்வளோ ரூபா கொண்டு போய் வெளிநாட்டில் வச்சுருக்காங்க. நாட்டு பணமெல்லாம், அந்த நாட்டு பணமெல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்தியனுக்கும் 3 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் ஃப்ரீயாக. நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு இந்தியனுக்கும் 3 லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துடலாம்.
அவன் டேக்ஸே கட்ட வேண்டாமா, 30 வருஷம் யாருக்கும் டேக்ஸே கட்டாத எல்லாம் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அவ்வளோ ரூபா இருக்குது நம்ம நாட்டின் பணம் வெளியில். நீங்கள்லாம் ஆன்மீகவாதிகள், நீங்கள் ஆன்மீகத்தை பார்த்துன்றீங்க, ஏதோ கோவிலோ குடமோ தியானமோ சொல்லி கொடுத்துன்னு அதில் இருங்க, இந்த அரசியலெல்லாம் தலையிடாதங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் நாமெல்லாம் தலையிட வேணாம், அவங்கெல்லாம் ஊழல் எவ்வளோ வேணுமோ பண்ணிகிட்டே போகலாம் வேணும். அந்த ஊழலுக்கு எதிர்த்து நாம் நிற்கணும். அதுதான் மனிதத்தன்மை, அதுதான் ஆன்மீகம். அநியாயத்தை ஏற்றுண்டு உக்காந்துருக்கக்கூடாது. என்ன சொல்கிறேங்க இல்லையா? ஊழல் எங்கே ஆரம்பிக்கிறது? எங்கே ஒரு ஆன்மீகம், ஒரு மனிதத்தன்மை எங்கே முடியறதோ அங்கே தான் ஊழல் ஆரம்பிக்கிறது. இவங்கெல்லாம் நம்மளை சேர்ந்தவங்க, நம்மளை சார்ந்தவங்கன்னு நினைக்கிறது எங்கே முடியறதோ அந்த 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 பாயிண்ட்லேருந்து தான் அது ஆரம்பம். பிலாங்கிங்னஸ் எங்கே எண்ட் ஆகுதோ, நம்மளை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கே முடியறதோ அங்கேருந்து ஊழல் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து ஆரம்பமாகும். நம்ம சேர்ந்தவங்கன்னு அவங்கக்கிட்ட நம்ம எதான லஞ்சம் வாங்க முடியுமா, கொடுக்க முடியுமா, கேட்க முடியுமா? இல்லையா? அதனால் இந்த ஆன்மீக ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்கணும். எல்லாரும், எல்லா ஜாதி மதமும் நம்மளை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரே ஒரு கடவுள் தான். அந்த கடவுளை பலவிதமான நம்ம வழிபடுறோம். நாங்கள் பாகிஸ்தான் போயிருக்கும்போது அவங்க அதான் கேட்டாங்க, என்ன நீங்கள் குருஜி உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் எத்தனையோ கடவுளெல்லாம் நீங்கள் கும்பிடுறீங்களே? நான் சொன்னேன், இப்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரே கோதுமையில் தானே நீங்கள் சமோசா பண்ணுறீங்க, சப்பாத்தி பண்ணுறீங்க, பராட்டான்னு பண்ணுறீங்க, நூடுல்ஸ் பண்ணுறீங்க, பலவிதமான ஒரு கோதிய ஹல்வாவும் பண்ணுறீங்க. கராச்சி ஹல்வா கோதியில் தான் ஹல்வா பண்ணுறாங்க. நீங்கள் ஒரே கோதியில் இவ்வளோ விதமாக ஏன் பண்ணி சாப்பிட்றீங்க? ஒரே விதமாக சாப்பிட்றது தானே என்ன சொன்னேன். ஆமாம். நான் சொன்னேன், நாங்களும் கடவுள் ஒருவர் தான், ஆனால் பல விதமான அவங்கள பாராட்டுறதுக்கோசரம் பக்தர் பல விதமான பாடியிருக்காங்க. ஆணாவும் பெண்ணாவும் குழந்தையாகவும் பல ரூபத்தில் பல பேரில் கொண்டாடுறதெல்லாம் ஒரே கடவுள் தான். அதுதான் இந்தியா நாட்டின் பெருமை அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இந்தியா நாட்டில் என்ன சொன்னோம், அநேக ரூபம் இருந்தால் கூட, பல ரூபம் இருந்தால் கூட, இந்த ரூபம் இல்லாத ஒரு கடவுள் பரம்பொருள் தான் இது எல்லா ரூபத்துலேயும் வழிபாடு நாம் வச்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, மகிழ்ச்சியாச்சு. இது மாதிரி எங்களுக்கு யாருமே சொல்லலையே குருஜின்னு கேட்டோம். இப்போது நீங்கள் இந்த வெளிநாட்டில் இந்த பெரிய பெரிய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஜீசஸ் தான், ஆனால் வேறு வேறு ஆல்டர்ஸ் இருக்கும். இங்கே மர்சிக்கோசரம், இங்கே வியாதி தூர ஆரத்துக்கோசரம், இங்கே இது மாதிரி அப்படிலாம். ஆனால் அதே மாதிரி நம்ம நாட்டில் ஒரே கடவுள், ஒரு இடத்துல நம்ம விக்னத்தெல்லாம் தூரம் பண்ணுறதுக்கு விநாயகனை வழிபடுறோம், சூரத்தையும் வீரத்தையும் அன்பும் நம்மளுக்கு அழைக்கிறதுக்கு முருகனாக கொண்டாடுறோம், அன்பு மயமாக சிவனை கொண்டாடுறோம், சக்தி வடிவா அன்னை வடிவா கொண்டாடுறோம். ஆனால் அது எல்லாம் சேர்ந்தது, எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது ஒரே பரம்பொருள். சரியா? அப்புறம் இது 4 நான் விஷயம் சொன்னேன். என்ன? ஒன்று, இல்லாமையை போக்கடிக்கணும், அசுத்தத்தை போக்கடிக்கணும், அஞ்ஞானத்தை போக்கடிக்கணும், அநியாயத்தை போக்கடிக்கணும். இது 4 ஆச்சு இல்லையா? இது 4க்கும் பேஸாக இருக்கிறது என்ன? அகங்காரம். அகங்காரம்னா என்ன? நம்மளுக்கும் மற்றவங்க நடுப்புறையும் ஒரு வால் கிரியேட் பண்ணிடுறோம். நாம் ஒரு செவரு போட்டுறது, நான் வேற நீ வேற அப்படின்னு பார்க்கறது. அது இல்லாத ஒரு குழந்தைத்தன்மையாக எல்லாரோடையும் கலந்து
சிரிச்சு நல்லா வாழ்கிறதுக்கு தான் அகந்தை இல்லாத வாழ்க்கை. அகந்தை இல்லாத இருக்கும்போது தான் வாழ்க்கையில் அமைதி உண்டாகும், பேரின்பம் உண்டாகும். நம்ம நினச்சதெல்லாம் தன்னால் நடந்துகிட்டே போகும். அப்புறம் என்ன கேள்விகள் தானே இருக்கா? யாருக்கான எதனா கேட்கணுமா? கேள்விகள் இல்லை தியானம் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாமா? கொஞ்சம் கேள்விகள் கொஞ்சம் கேள்விகள் இருக்கா? வாங்க வாங்க, நீங்கள் இங்கே வந்துடுங்க. உலகெங்கும் இத்தனை கோடி மனிதர்களை வசீகரம் செய்து வைத்திருக்கிறீர்களே, இதன் ரகசியம் என்ன? ஏன்னா நான் யாரையும் வசீகரம் பண்ண போகலை, அதனால தான். நான் எப்படி இருக்கேனோ அப்படி தான் இருக்கேன். நான் என்ன சொல்ல, எப்போ ஜனங்க கேட்பாங்க யாரு, நான் வளராத குழந்தை அப்படின்னு சொல்கிறேன். திவ்ய சமுதாயம் திவ்ய சமுதாயம் என்று கூறுகிறார்களே, அந்த திவ்ய சமுதாயம் எவ்வாறு இருக்க வேண்டும்? திவ்ய சமுதாயத்தில் குடி இருக்கக்கூடாது, வன்முறை இருக்காத, எந்த விதமான வன்முறையும் இல்லாத, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாழக்கூடிய ஒரு சமுதாயம்தான் திவ்ய சமாதம். அது மாதிரி நம்ம ஒரு சமாஜத்தை நிச்சயமாக நிரூபிக்கலாம், உண்டாக்கலாம். மகாராஷ்டிராவில் ஒரு கிராமம், அந்த கிராமம் பேர் கேட்டாலே ஜனங்க நடுங்குவாங்க, அப்படி இருந்தது. நாந்தேடு டிஸ்ட்ரிக்டில் இப்போ 4 வருஷம் முன்னே அந்த கிராமத்தில் நம்ம ஆசிரியர் ஒருவர் அங்கே போனாங்க. ஒரு ஆசிரியர் அந்த கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தோட ஒரு முகத்தையே மாற்றி விட்டாங்க. அதில் என்ன பண்ணார், கிராமத்தில் ஒரு 150 கோர்ட் கேசஸ் இருந்தது அந்த கிராமத்தில். அவங்க எல்லா ஜனங்களெல்லாம் உட்காத்தி வச்சு அவங்களே கோர்ட் கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த கிராமத்தில் ஒரு கடை போட்டிருக்காங்க, ஆனால் கடைக்காரர் யாரும் இல்லை. ஒரு டப்பா வச்சுருக்காங்க, பொருள்லாம் இருக்கும், யாருக்கு என்ன பொருள் வேணுமோ அதை எடுத்துப்பாங்க, அதோட என்ன வேலையோ அந்த டப்பாவில் அந்த ரூபா போட்டுட்டு போவாங்க. நிஜமான ராமராஜ்யம்ன்றது அந்த கிராமத்தில் உண்டாக்கியிருக்கு. இந்த கிராமத்தில் என்ன, தினமும் எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க, ஆடுவாங்க, தியானம் செய்வாங்க. அந்த ஒரு புத்துணர்ச்சி உண்டாருன ஒரு கிராமத்தில் டோட்டலாக மாறிட்டு தந்தோம். 900 ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அது. அந்த கிராமம் மாறின பிறகு எல்லா வீட்லேயும் தண்ணி இருக்குது, எல்லார் வீட்லேயும் பொருளாதார நிலை எல்லாருக்கும் நல்லா ஆகிட்டுருக்கு அந்த கிராமத்தில். அப்புறம் இந்த ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதனால 3 மடங்கு அதிகமாக அங்கே அதில் இது விளைச்சல் 3 மடங்கு அதிகமாக விளைச்சல் உண்டா இருக்க. அடிக்கடி தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாம் தமிழ் மறந்து போயிருக்கு. 3 மடங்கு அதிகமாக விளைச்சல் உண்டாயிருக்கு அந்த கிராமத்தில். நாங்கள் போனபோது அந்த கிராமத்தை பார்த்து இன்னும் 200 கிராமங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 4 வருஷமாக மது கடையில் எல்லாம் மூடியாச்சு. அந்த ஏரியாவில் இருக்கிற மது கடையெல்லாம் ஒரு பெரிய புத்துணர்ச்சியே உண்டாயிருக்கிறது. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணோன்னு எனக்கு ஆசை. தமிழ்நாட்டில் நான் ட்ரைவ் பண்ணும்போது எந்த ஒரு குடிசை பார்த்தாலும் எனக்கு மனசில் என்ன தோணும், அதுக்குள்ளே போகணுன்னு தோணும். எனக்கு போய் தோணிட்டு எப்படியான பண்ணி இந்த குடிசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டு வீடான கொடுக்கணும்னு எனக்கு மனசில் ரொம்ப தோணும். ஆனால் இந்த வேலையெல்லாம் நம்ம எவ்வளோ முடியுமோ நம்ம அவ்வளோதான் பண்ண முடியும் இல்லையா? அதெல்லாம் அரசியல் மனசு வச்சதுன்னா அதெல்லாம் நல்லா பண்ணிடலாம். ஊழல் இல்லாத இருந்ததுன்னா நம்ம நாட்டில் நல்ல சுபிட்சம், நல்ல வசதி எல்லாருக்கும் உண்டாக்கலாம். அவ்வளோ பொருள் நம்ம நாட்டில் இருக்கின்றது. ஆன்மீகம் என்பது
விஞ்ஞானமா வேதாந்தமா? விஞ்ஞானமும் வேதாந்தமும் கலந்தது தான் ஆன்மீகம். இது என்ன என்றது என்று தெரிந்து கொள்வது விஞ்ஞானம். நான் யார் என்று தெரிந்து கொள்வது வேதாந்தம். இது நான், இது ரெண்டையும் கலந்து தெரிந்தது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். அதுதான் விஞ்ஞானமும் வேதாந்தமும் கலந்ததுள்ளது. ஐன்ஸ்டீன் ரொம்ப பெரிய விஞ்ஞானி. அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது யாரோ அவருக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தாங்க, கீதை, பகவத்கீதை புஸ்தகம் கொடுத்து, ஒரு யோக வசிஷ்டா புஸ்தகம். இதை படித்த பிறகு அவருக்கு கம்ப்ளீட் சேஞ்ச் ஆன ஐடியா. சரி, வாழ்க்கையே மாறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அதை ஆதிசங்கரர் சொன்ன அத்வைத சித்தாந்தம் வேதாந்தம் தான் இன்னைக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்ற பேரில் நம்ம சொல்கிறோம். அதாவது என்ன, இந்த உலகம் எல்லாம் ஒரே ஒரு பொருளால் தான் ஆக்கப்பட்டிருக்கின்றது. என்னது? ஒரே பொருளால் தான் இந்த உலகம் எல்லாம் ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தான் வேதாந்தம். அதே தான் இன்னைக்கு சயின்ஸும் சொல்லி கொண்டிருக்கின்றது. நான் ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. என்னுடைய கவனிக்கும் சக்தியும் ஞாபக சக்தியும் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா விளையாடணும். யாரும் உனக்கு அப்படி சொல்லலை இல்லையா? சொல்கிறாங்க படின்றாங்க. படிக்கிறதுல மனசில் போலன்னா நல்லா விளையாடு. சும்மா உட்காந்து இந்த செஸ்ஸு, கேரமு இல்லை இந்த கம்ப்யூட்டர் கேமில் பிரயோஜனம் இல்லை. உடலில் வேர்வு கொட்டணும், வேர்த்து விடணும். அது மாதிரி நம்ம நல்லா விளையாடினோம்னா உடலுக்கு ஒரு நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கான்சன்ட்ரேஷனும் பெட்டர் ஆகும். அப்புறம் பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணால் அதுவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும், கான்சன்ட்ரேஷன் வரும் அதில். அப்புறம் ஓஜஸ்வீட்டான்னு ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போது நான் சொன்னேன், இப்போது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லதாக இருக்கிறதெல்லாம் ருசிகரமாக இருக்காது. அது எப்படியோ கசப்பாக ஏதோ திகட்டும் ஏதோ மாதிரி இருக்கும். இந்த ஆயுர்வேதத்தில் லேகியெல்லாம் சாப்பிட்டேன்னா பசங்க அப்படியே நாக்க வெளியில் விட்டு சாப்பிட மாட்டேன்னுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்காது. டேஸ்டியாக இருக்கிறதெல்லாம் உடலுக்கு நல்லதில்லை. அதனால் நான் ஒரு தடவை இந்த டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு நான் சொன்னேன், டேஸ்டியாகவும் இருக்கிறது உடலுக்கும் நல்லதாக ஏதானு ஒன்று பண்ணுங்க. அப்போ இவங்க இந்த ஓஜஸ்வீட்டான்னு 7 மூலிகைகளை போட்டு ஒரு ஓஜஸ்வீட்டாக பண்ணாங்க. அதில் பிரெயினுக்கும் நர்வஸ் சிஸ்டம்க்கும் நல்ல எனர்ஜி கொடுக்குற மாதிரி ட்ரிங்க், சாக்லேட் ட்ரிங்க் மாதிரி அது பசங்க ரொம்ப பிடிச்சி அதை சாப்பிட்றாங்க. உடலுக்கும் நல்ல. நீங்கள் ஒரு தடவை குடிச்சு பாருங்கள், நல்ல ஒரு மாதிரி சூதிங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பூரா நர்வஸ் சிஸ்டம். ஸோ நம்ம இந்த போர்ன்விட்டா இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இது சாப்பிட்டா உடலுக்கு நல்ல ஒரு தென்பும், மனசில் ஒரு புத்தி சக்தி அதிகமாக இருக்கும். இங்கே டிவைன் ஷாப்பில் இது கிடைக்குது. ஓஜஸ்வீட் இருக்காங்க இப்போ இங்கே இருக்கு. காமிச்சிரு. நம்ம டிவைன் ஷாப்பில் ஓஜஸ்வீட்டாக வாங்கிக்கலாம். இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதை ஆமாம், வாங்க. இந்த 3 குழந்தைங்களா, இந்த 3 குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது பிடிச்சிக்கோங்க, எடுத்துக்கோ. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி நம்ம நாட்டில் ரொம்ப இருக்குது. என்ன சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு தெரியாது.